எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் ட்ராவல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சென்னைக்கு பக்கத்தில் இருக்க திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். முருகன் கோவில்னால் முருகன் கோவிலில் அது பக்கத்தில் இருக்க சிதம்பரம் சாமிகளோட ஜீவ சமாதியை பார்க்க தான் வந்திருக்கோம். நீங்கள் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு வரதா இருந்தால் இந்த கோவிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய இடம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்போரூர் முருகன் கோவிலில் கட்டினதே இந்த சிதம்பரம் சுவாமிகள் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரதிஷ்டையை ஒரு இடத்துல ஒரு ஒற்றை பண்ண மரத்துக்கு கீழே இருந்ததை சுவாமிகள் தான் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே தான் அவர் ஜீவசமாதியாக இருக்கார். அதனால் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கும் கண்டிப்பாக வாங்க. இந்த கோவிலிருந்து திருப்போரூர் முருகன் கோவிலுக்கும் அதே மாதிரி கைலாசநாதர் கோவிலுக்கும் சுரங்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம கைலாசநாதரோட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் அந்த சுரங்கத்தை நான் காமிச்சிருப்பேன். அது வழியாக தான் சிதம்பரம் சாமிகள் சாமியை வழிபட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்க்குறது சிதம்பர சித்தரோட ஓவியம். இந்த ஓவியம் மௌன சித்தரால் வரையப்பட்ட ஓவியம். இந்த ஓவியத்தை நீங்கள் இந்த கோவிலுக்குள்ளே போகும்போதே நீங்கள் பார்க்க முடியும். பௌர்ணமி ரொம்பவே விசேஷமான ஒரு நாள். நல்ல கூட்டம் இருக்கும். இதே மாதிரி ஒரு சித்தர் சமாதி நம்ம திருவான்மியூரில் இருக்க பாம்பன் சுவாமிகள் சித்தர் சமாதியும் இருக்குது. அதுவும் ரொம்பவே ஃபேமஸ். நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ கூட்டத்தை பார்க்கலாம். நிறைய செலிப்ரிட்டிஸ்லாமே வருவாங்க. உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போங்க. அது மட்டும் இல்லாமல் சிதம்பர சுவாமிகளை பற்றி நான் மிக குறைவான தகவல்களை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மேலும் அதிக தகவல் வேணும்னா வெப்பில் நிறைய தகவல்கள் இருக்குது, நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம போகிற இடம் ஒரு மலைக்கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இடம் நம்மளுக்கு முன்னவே ஒரு பரிச்சயமான இடமும் கூட. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த கால பைரவர் மலைக்கோவில்னு சொல்லி. அந்த கோவிலுக்கு போகிற வழியும் இதே தான். இது வழியாக போய் தான் அந்த கோவிலுக்குமே போவோம். இந்த ரெண்டு கோவிலுக்குமே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது. அங்கேருந்து தான் நம்ம திரும்பி போவோம். அதையும் காமிக்கிறேன். இந்த சிவன் கோவில் தான், இதுதான் நம்ம வந்த வழி. காட்டூர் ரோடு இதுதான் அந்த சிவன் கோவில். ஸ்ரீ உத்திர வைத்தியலிங்கேஸ்வரர் கோவில். இந்த கோவிலேருந்து தான் நம்ம காலபைரவருக்கும் போக போகிறோம். அதுக்கப்புறம் இருக்க ஒரு முருகன் கோவிலுக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது அந்த கோவிலை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். மெயின் ரோட்லேருந்து உள்ளே வருது. அந்த மெயின் ரோடுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே இயற்கையோடு சேர்ந்து ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லா இடத்துலையும் நீங்கள் மரங்களை பார்க்கலாம் நிறைய. அதே மாதிரி மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு ஏரியா தான். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நீங்கள் மக்கள் நடமாட்டத்தை பார்க்கலாம். இதுதான் நம்ம மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்லேருந்து தான் இங்கே உள்ளே போனோம். நான் இப்போ ரிவர்ஸில் எடுத்து காமிக்கிறேன், ஏன்னா லைட்டிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா. இப்போது கிட்டத்தட்ட அந்த கோவில்கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தாலே தெரியும், இங்கே ஆள் நடமாட்டம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இது ஒரு பெரிய மலைன்னெலாம் சொல்ல முடியாது. ஒரு சின்ன குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ப இந்த ஒரு குன்று இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஒரு 100-200 மீட்டர் தள்ளி தான் எல்லா வீடுகளுமே இருக்குது. இந்த இடத்துல யாருமே இல்லை. நிறைய மயில்களோடையும் பறவைகளோட சத்தமும் நிறைய கேட்க முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் காலையிலேயே வந்திருந்தால் இன்னும் நிறைய அந்த பலவிதமான சத்தங்களை கேட்டிருக்கலாம், பறவைகளோட சத்தங்களை. இப்போ தான் இவங்க ரோடெல்லாம் இனிமேல் வரும்னு நினைக்கிறேன். இந்த கோவில் இன்னும் திறக்கப்படவில்லை, இனிமேல் தான் திறக்க போகிறாங்க. ஏன் இந்த இடத்துக்கு நான் வந்தேன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த காலபைரவர் கோவிலுக்கு நம்ம போயிருந்தோம். அது ரொம்ப நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். அந்த மலைக்கோவிலேருந்து பார்க்கும்போது நான் காமிச்சிருப்பேன், ஒரு முருகன் கோவில் இருக்குது. அந்த கோவிலேருந்து இங்கே பார்க்கும்போது இந்த முருகன் கோவில் ரொம்பவே, எனக்கு முருகன் கோவில் தெரியாது, ரொம்பவே அழகான ஒரு இடத்துல ஒரு கோவில் இருந்து சுற்றி மரங்களும் தூரத்தில் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், அதுதான் நம்ம காலபைரவர் கோவில். அந்த கோவிலேருந்து நான் இங்கே பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இந்த இடம் ரொம்ப ஒரு அழகான ஒரு இடத்துல இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கூகுள் மேப்பில் போய் பார்க்கும்போது அது ஒரு முருகன் கோவில் அப்படின்றது தெரிய வந்தது. அதுக்கு வழி பார்க்கும்போது வழி ஓகே, மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு இடமா தான் தெரிஞ்சுது. சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு. சப்போஸ் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லைன்னாலும் நான் போய் பார்க்க தான் செய்வேன். ஆனால் அது வீடியோவாக போடுவேனான்னு எனக்கு தெரியாது. இதுதான் நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுது. பார்த்தீங்களா, மலை ஏறுறதுக்கு ஒன்றும் கஷ்டமாலாம் தெரியல.
ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருந்தது. அங்கங்கே இந்த மாதிரி புத்து கோவிலும் இருக்குது. அது இயற்கையாக உருவானதாக இருக்கலாம். அதில் வந்து அவங்க புடவையெல்லாம் சாத்தி வச்சுருந்தாங்க. சுற்றி மரங்களுக்கு நடுவில் வந்து அந்த கோவில், அந்த வழி பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் என் கூடவே வாங்க. இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்தாச்சு. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு கோவிலில் திருப்பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆளுங்க இருந்தாங்க, அவங்க அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை நான் பார்க்கும்போது மூலவரை இன்னும் பிரதிஷ்டை பண்ணலை. அது அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆகஸ்ட் இல்லை செப்டம்பரில் வந்து பிரதிஷ்டை பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா சித்தர்களோட சிலைகள்லாம் ரொம்பவே நிறையவே வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட பிரதிஷ்டைக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் இந்த கோவிலுக்கு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரெக் ட்ராவல்.